Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா ஊட்டி டிராவலோட பார்ட் 2 vlog தான் வந்து பார்க்க போறோம். இந்த பார்ட் 2ல நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்க அப்படினா ஊட்டி ரோஸ் கார்டனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஊட்டி ரோஸ் கார்டனுக்குள்ள போயிட்டு இந்த கார்டன் எப்படி வந்து இருக்கு, அங்க என்னென்ன செடிங்க, என்ன மாதிரி ரோஸ் செடிங்கலாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படினா இந்த vlogல நம்ம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். சோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணி இந்த கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோஸ் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ட்ராவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். கார்டன் பார்க்குறதுக்கு உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம். ஹாய் ஹாய் எல்லாம் அனுஷ் இங்கே நிறைய செடிங்க வச்சிருக்காங்க. தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு போட்டு நிறைய செடிங்க இங்கே வெளியே இருக்கு. செடியை தொடக்கூடாது, பூவெல்லாம் பறிக்கக்கூடாது. இங்க வந்து செடி வந்து விற்கிறதுக்காக வச்சிருக்காங்க, சேல் பண்றதுக்காக. இதெல்லாம் பூவெல்லாம் வாடிருச்சு. ஆனா சூப்பரா முன்னாடியே வந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். சீசன் முடியிற டைம்ல நாங்க மே எண்ட்ல வந்திருக்கோம். ரோஸ் கார்டன் கிட்ட வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டரா, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பெரியவங்களுக்கு வந்து 40 rupees, சின்னவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் 20 ரூபா. கேமரா பார்த்தீங்கன்னா 50, வீடியோ கேமராவுக்கு 100 rupees. பயங்கர கூட்டமாக இருக்குது. டிக்கெட் வாங்க தருண் வந்து போயிருக்கான். அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. நான் இதுக்கு முன்னாடி ரோஸ் கார்டனுக்கு வந்து வந்தது கிடையாது. தான் ஃபர்ஸ்ட் டைம் நானுமே இந்த கார்டனுக்கு வந்திருக்கேன். உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட் இந்த ஓவர் வியூ மேலே அந்த கார்டன் இருக்கும் இல்லையா, அது மட்டும் நான் பார்த்துட்டு என்ன நினச்சிட்டேன்னா, இவ்வளோ தான் போல், இதுக்கு மேலே கீழே எதுவுமே கிடையாது போல், இதுக்கு போய் நம்ம 40 rupees குழந்தைங்களுக்கு 20 ரூபா டிக்கெட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பக்கத்தில் சொல்லிகிட்டே நான் வந்து இறங்கி வந்துட்டு இருந்தேன். பட் ஓவரால் அந்த கார்டனுக்குள்ளே நம்ம நடந்து போய் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கார்டனாக, அவ்வளோ செடிங்க, அவ்வளோ டெக்கரேட்டிவ் பண்ணி சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எப்படி டைம் போகிறதுனே தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து நான் ஃபுல்லாக என்ன நடந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ என் கூட தொடர்ந்து அப்படியே நீங்களும் வந்து பாருங்கள் என்ன மாதிரி செடிங்க, அவங்க எவ்வளோ அழகாக அந்த செடிங்க எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லா வாடிருச்சு. చికెన్ తీసుకురాంలా సైడ్స్ ఏ ఈసికిరాంలా అమ్మ ఈసాంలా மாமா பாத்து
Hi. சரி நேரா நின்னு ஆடாம இல்ல அப்பதான் டக்குனு கிளம்பி கார்டனுக்குள்ளே நடந்து போக போக பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா செடிங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த சைடு பார்க்குறதுனே தெரியல. ஏன்னா நிறையா க்ரௌட் இருக்கிறனால எல்லாருமே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்க்குறது அந்த சைடு பார்க்குறதான்னு தெரியல. எல்லா செடிகளுமே நிறைய செடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொத்து கொத்தாக பூவெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ரோஸ் செடி இல்லை. பட் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா செடி நிறையா ரோஸ் செடி வச்சுருந்தோம். அந்த செடியிலலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்லா கொத்து கொத்தாக பார்த்தீங்கன்னா டெய்லி பூ இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10-15 பூ டெய்லி இருக்க மாதிரி நாங்கள் வச்சது போக ரிமைனிங் நிறையா பூ வந்து போகும். அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போல்லாம் நம்ம என்னதான் செடி 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு வாங்கி வச்சாலும் கொஞ்ச நாள் வந்து பூ பூக்குதா, அதுக்கு மேலே அது வரதில்லை. அது என்ன ரீசன் கரெக்டாக தெரியல. ஸோ ஃபுல்லாக ரோஸ் தான். அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். கார்டன் நல்லா பெருசாக தான் இருக்குது, அழகாக இருக்குது. சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி எல்லாமே பார்க்குறதுக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பேபி பிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கலரில் இருக்க ரோசஸ் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே இருக்க செடிங்க எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மளும் இதே மாதிரி செடியெல்லாம் வாங்கி வச்சு பூவெல்லாம் வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. பட் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான அந்த மருந்து ஊற்றுறது, மருந்து தண்ணி அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா எப்படி செடி இந்த செடி ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ரோசஸ் இருக்குன்னு அதே மாதிரி நமக்கும் வந்து கிடைக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் நிறைய செடி வாங்கி வச்சோம். அது பார்த்திங்கன்னா வச்சு கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூ வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 பூ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மருந்து தண்ணி அந்த மாதிரிலாம் ப்ராப்பராக தான் கொடுத்துட்டு இருந்தோம். பட் சடனாக அது வந்து செடி அதுக்கப்புறம் பூ பூக்கிறதே வந்து நிறுத்திடுச்சு. பூவே வந்து அதில் வரல என்ன பண்ணாலுமே.
ஸோ இந்த கார்டனோட ஓவர் வியூ பாருங்கள் இங்கேருந்து பார்க்கறக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நம்ம கீழே இறங்கி அந்த ஃபுல்லாக நம்ம அந்த கார்டன் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக நமக்கு அந்த கார்டன் ஃபுல்லாக வியூ தெரியுது பாருங்கள். இது ஃபுல்லாமே வந்து ரோஸ் கார்டன் தான். ஸோ எல்லா சைடுமே நம்ம வந்து போகலாம், எல்லா சைடுமே போகிறதுக்கு வந்து வழி இருக்குது. அண்ட் அங்கங்கே சீட்டர்ஸும் வந்து போட்டிருக்காங்க. நம்ம அங்கேயும் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செடி ரோஸ் செடி வச்சுருக்கீங்க, அது டெய்லியுமே வந்து நல்லா பூ பூத்துட்ருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸ் மாதிரி கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃப்யூச்சர்லேயோ இல்லை வேறு யாராவது பார்க்குறவங்களுக்கோ கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரோஸ் செடிங்க மட்டும் கிடையாது, நம்ம வேறு சில செடிங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே நிறையா டிஃப்ரெண்ட்டான செடிகளும் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ரோஸ்லேயே இது குட்டியாக இருக்குது, ஆனால் செடி ஃபுல்லாக ரோஸாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ அங்கங்கே அதோட நேம்ஸும் வந்து எழுதியிருக்காங்க எல்லா செடிகளுக்குமே. நம்ம தெரியல அப்படின்னா கூட அதை கூட பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடிகள்லாம் வச்சு டெக்கரேட்டிவ் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அழகாக அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டு அண்டு நம்ம போகிற வேலியுமே பாருங்கள், அந்த சைடில் அந்த க்ரீன் கலர் அந்த செடி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டு அதையுமே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மரத்துக்கு சுற்றியுமே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ ஃபுல்லாக க்ரீனாக இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரே அடியாக நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் டயர்டாகிடுவோம். ஸோ அங்கங்கே சீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் கார்டனையும் நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக எங்கே வேணால் எடுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. அண்டு வியூ இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே ரோஸ் கார்டனுக்குள்ளே இருக்கிற ஏரியா தான். ஸோ ஃபுல்லாக நம்ம கீழே வரைக்குமே வந்து நடந்து போகலாம். எங்கள் கூட வந்தவங்களாம் எனக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு முன்னாடி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்து அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பார்த்துட்டே வந்து போயிட்டுருக்கோம். நான் சொன்ன மாதிரி கீழேயும் இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு கீழே இறங்கி போயிட்டு அங்கே இருக்க கார்டன் செட்டப் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேலேருந்து இப்போ அடுத்த 3வது ஸ்டெப் இதில் இருக்கிற கீழே தான் வந்து வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் அந்த கார்டன் எண்டு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோஸ் இது கார்டன் வச்சு தான் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி மரம் இதை வச்சு வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி சூப்பராக அந்த கார்டன் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இன்னும் 2 ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரைக்குமே போகலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ரோஸ் கார்டன் தான் இது. ஸோ நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் உள்ளே வரும்போது எனக்கு தெரியல இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி முன்னாடி இருக்க மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டேன். உள்ளே வர பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆச்சரியமாக அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக ஓவர்வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லா எண்டு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகலாம். அங்கங்கே சீட்டர்ஸும் வந்து நமக்கு போட்டிருக்காங்க.
அவ்வளோதான். ரோஸ் கார்டன் சுற்றி மூச்சு பயங்கரமாக வாங்கிருச்சு. ஸோ ரோஸ் கார்டன் ஃபுல்லாக ஓரளவுக்கு அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்க்கு வந்து போகணும். ஸோ வெளியே எங்கள் கூட வந்தவங்களாம் வெளியே எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ரோஸ் கார்டனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.